வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த காமன் டெஸ்டோடைய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், ஸோ இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த பிஜிடிஆர்பியுடைய 2ஆம் கட்ட சிவி லிஸ்ட்டு மிக குழப்பமாக இருக்குது. அந்த 1000 பேருக்கு என்ன தான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய சிவி பார்த்திங்கன்னா நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களை 19,000 ஆசிரியர்களை இந்த ஆண்டு அதிக அளவில் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ அவர் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அதிக அளவில் ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக ஆசிரியர் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எடுக்க போகிறதாக தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தினசரி மகிழ்ச்சியான செய்திகள் நாளுக்கு நாள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மக்களின் மத்தியில் பிரபலமாக இருக்கிற ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய ஆசிரியர்களுடைய அறிவிப்பு, இந்த பிஜிடிஆர்பியோடைய வேக்கண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர ஃபில் பண்ணலை அப்படின்ட்டு குளறுபடியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இந்த காமன் டெட்டை நடத்தணும், இந்த ஆண்டுக்குண்டான காமன் டெட்டை எங்களுக்கு விரைந்து முடிங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள், பல லட்சம் கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக அதி விரைவில் நமக்கு வெளியிடப்படலாம். ஸோ காமன் டெட் எழுதுறதுக்கு இப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ டிஆர்பியில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் மிக 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 முக்கியமான தகவல்களில் ஒன்று. ஸோ அடுத்து அந்த டெட்டோடைய நீதிமன்றத்தில் டெட்டில் 60 மார்க் எடுத்தால் அனைவருமே பாஸ் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 60 மார்க் எடுத்தால் அனைவருக்கும் டெட் நீதிமன்றத்தில் ஒரு பாஸ் என்ற அறிவிப்பை விரைந்து முடித்து ஒரு நல்ல ஒரு வழக்குடைய இறுதி தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெட்டுடைய இந்த 60 மார்க் எடுத்தால் அனைவருக்குமே பாஸ் என்ற இறுதி தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் காமன் டெட் மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் காரணமாக இருந்தாலும் இவர்களுடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் உங்களுக்கு வந்துவிடும். ஸோ ஆசிரியர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இறுதியாக ஒரு கையெழுத்து போட இருக்காரு. அந்த கையெழுத்து இதுதான். ஆசிரியர்களுடைய நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தர ஆணையம் ஆசிரியர் தேர்வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. ஆசிரியர்களுக்கு ஒரு 4 முக்கியமான அறிவிப்புகளை விரைந்து திமுக அரசு கண்டிப்பாக முடிக்க போகிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான முடிவுகள் ஆசிரியர்களுக்கு இந்த டைம் நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வளருங்க. ஸோ நண்பர்களே, டெட்டை பொறுத்த வரைக்கும் புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து தான் நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.